Hi friends, வணக்கம் and welcome to Sona Family Vlogs. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர மோட்டிவேஷனல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒரு 4 பேர் மோட்டிவேட் ஆகி அப்படியே பயங்கர ஹெல்த் கான்ஷியஸா மாறினீங்கன்னா அதுவே எனக்கு போதும். கீழே கமெண்ட் செக்ஷன்ல யாரெல்லாம் வந்து ஹெல்த் கான்ஷியஸா மாற போறீங்கக்கா இன்னிலேருந்து அப்படின்றவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு 10 days முன்னாடி ஒரு 15 days முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கிராசரி ஷாப்பிங் வீடியோ. அதில் வந்து சொல்லியிருந்தேன் வெயிட் கெயின், நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வெயிட் கெயின் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க 71.45 கிலோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 daysல 69.5 ஆகிருக்கேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட நான் வந்து வெயிட் லாஸ் வந்து முக்கியம் தான். வெயிட் லாஸை விட நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா மாறணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஏன்னா அந்த செப்பலே போட முடியல, அந்த அளவுக்கு உடம்பு ஃபிட் இல்லாம ஆயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டே நான் வீட்டை விட்டு வெளியே போற ஃபர்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஸோ அதனால எனக்கு நான் செப்பல் கூட என்னால ஒரு கால்ல போட முடியல பாருங்க, அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இல்லாம இருக்கு. நம்மளால செய்யக்கூடிய வேலைகள், வீட்டு வேலைகள், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா நம்ம வந்து ஃபிட்டா இல்ல, நம்ம ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு, மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து உடம்பு கொடுக்குற அலர்ட்டா நம்ம நினைச்சிட்டு நம்ம கொஞ்சம் வந்து ஹெல்த் கான்ஷியஸா மாற ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது பாத்தீங்கன்னா நான் வெளியே பார்க் போயிட்டு இருக்கேன். ஸோ பார்க் போகும்போது திங்ஸ் எல்லாம் நான் கொண்டு போறேன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். தண்ணி பாட்டில், வெயிட் மிஷின், என்னோட பர்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ வெயிட் மிஷின் எதுக்காக கொண்டு போறேன் அப்படின்னா, அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஸோ அவங்க எல்லாம் வெயிட் எல்லாம் பார்த்துக்குவாங்க, எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் மிஷின்லாம் கையில் எடுத்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெல்த் கான்ஷியஸா மாறணும். நம்மளால டே டு டே லைஃப்ல நம்மளுடைய வெயிட்லயே நம்ம செய்ய முடியல, உடம்பு வந்து ஃபிட்டா இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, இல்ல வெயிட் கெயின் ஆயிட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் செய்ய வேண்டியது வீட்டை விட்டு வெளியே போகணும். நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம், வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்டை விட்டு வெளியே போகணும். என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 71.45 பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் 73 வெயிட் இருந்தேன். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு. பழைய சேனல் பார்த்துட்டு இருக்க சிஸ்டர்ஸ்க்கு, ரெகுலராக பார்த்துட்டு இருக்க சிஸ்டர்ஸ்க்கு தெரியும். வெயிட் கெயின் ஆச்சு. நான் 73 kgs கிட்ட இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதனால எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சனால நான் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணேன். டாக்டருடைய அட்வைஸ்னால நான் வெயிட் லாஸ் பண்ணி 68 ஆனேன். திரும்ப இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இப்ப இது வந்து ஒரு 1 month 2 monthக்குள்ள கெயின் ஆன வெயிட் தான். ஏன்னா நான் வெயிட் செக் பண்ணவே இல்லை, வெயிட் செக் பண்ணிட்டு தான் இந்த ரெகுலரா ஒரு 2 months வெயிட் செக் பண்ணாம இருந்தேன் நான். ஸோ அந்த பீரியட்ல வெயிட் கெயின் தான் இது. ஸோ 71.45 ஆயிடுச்சு. எனக்கு ரியலி ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெளியே போனோம். ஸோ நான் போன இடம் பார்த்தீங்கன்னா மதுரை எக்கோ பார்க்கு. ஸோ நான் லாஸ்ட் அந்த சேனல்லே கூட காமிச்சிருக்கேன். நான் ரெகுலரா பாத்தீங்கன்னா எக்கோ பார்க் தான் வந்து எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாம் பண்றதுக்காக நாங்க போவோம். ஸோ எக்கோ பார்க் வந்து நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கு. பட் ஏன் நான் அங்க போனேன் அப்படின்னா, அங்க நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகும். பரவாயில்ல, இவ்வளவு பேர் இவ்வளவு பண்றாங்க, நம்மளால ஏன் செய்ய முடியாது, நம்மளும் அவங்கள மாதிரி வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் மோட்டிவேட் ஆகும் அது பார்க்கும்போது. மெயினா அதுக்காக தான் நம்ம அவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அங்க போறதுக்கு காரணம் அதுதான். ரெகுலரா நான் வந்து அப்படி பார்க்கலாம் போக மாட்டேன், நம்ம வீட்டுக்கிட்டே கூட நடந்துக்குவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2 நாள் 3 நாளாவது கண்டிப்பா நான் வந்து அங்க பார்க்குக்கு போயிடுவேன். ஸோ கொஞ்சம் தூரம் தான் நம்ம வீட்டுல இருந்து, இருந்தாலுமே நான் போயிருவேன். இது பாத்தீங்கன்னா எக்கோ பார்க்குள்ளேயே இருக்கிற ஜிம் இது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ரீ தான் நம்மளுக்கு. ஸோ இதுல உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் அவுட் கொடுத்துப்பாங்க. இந்த பசங்க விளையாடிட்டு இருக்கலாம் வந்து இடுப்புக்கான ஒர்க் அவுட். ஸோ இது பாத்தீங்கன்னா கைக்கான ஒர்க் அவுட். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா கைக்காக, காலுக்காக, இடுப்புக்காகன்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒர்க் அவுட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜிம் தான் இருக்கும். ஸோ சூப்பரா இருக்கும். ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசன் தான் நான் இங்கிருந்து அங்க போறதுக்கான காரணம். அது போக என்னோட ஃப்ரெண்ட் அங்க பக்கத்துல இருக்காங்க. ஸோ எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் ஆகும். ஸோ அதுவும் தான் ரீசன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்டை விட்டு நம்ம வெளியே போகணும். ஸோ அது வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி வந்து வெயிட் லாஸ் ஆச்சு 10 daysக்குள்ள 2.5 kgs கிட்ட வெயிட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்டை விட்டு வெளியே போனேன். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டயட். ஸோ எவ்வளோ வந்து நம்ம ஹெல்த் கான்ஷியஸா இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒர்க் அவுட், உடம்புக்கு பாடிக்கு வந்து நம்ம வேலை கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டயட். ஸோ 2 சேர்ந்து இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒர்க் அவுட் பத்தி சொன்னேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஜிம்முக்கு போய் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி வாக்கிங் பொறுத்தவரையில ஒரு 1 hour கிட்ட, ஸ்டார்டிங்ல வந்து 1 hour நடக்க முடியாது, கால் வந்து பயங்கரமா வலிக்கும். ஸோ அதனால ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 1/2 hour கிட்ட நீங்க நடந்தா போதும். ஸோ இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும், எனக்கு வந்து அந்த எக்ஸசைஸே ஒர்க் அவுட்டே பண்ண முடியல, அவ்வளோ டயர்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நமக்கு அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேவே வந்து பயங்கரமா ரிஸ்க் எடுத்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ வீட்டை விட்டு நம்ம வெளியே போறோம், காலையில டைம் இல்லைன்னா ஈவினிங் டைம்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் மட்டும் பண்ணுங்க.
பெருசா எக்ஸசைஸ்லாம் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே நம்ம மொபைல்ல யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. ஸோ பிகினர்ஸ் ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னாலே அதுல நிறைய ஒர்க் அவுட்ஸ் வரும். ஸோ அதுல ஏதாவது ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோ 20 மினிட்ஸ் வீடியோ எடுத்து அதை வந்து நீங்க பார்த்து அதுல அவங்க பண்ற மாதிரியே நீங்க வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு டேமேஜா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அது மாதிரி எனக்கு பார்ட் டேமேஜ் இருக்காது, முட்டி தான். ஸோ முட்டிக்கு வந்து பயங்கரமா நான் ஒர்க் அவுட்ஸ் கொடுக்க மாட்டேன். முட்டி வந்து ஏன்னா முட்டி வந்து எனக்கு கீழே ஒரு தடவை விழுந்ததுனால அடிபட்டு முட்டியில வந்து ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால முட்டிக்கு வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்க யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போதே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இருக்கோ ஸோ அது தகுந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். டயட் பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ பிசிக்கல் ஒர்க் அவுட், வாக்கிங், அது போக டயட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் டயட் பத்தி எடுத்து இப்போ பாத்தீங்கன்னா நான் வாக் போயிட்டு இருக்கேன். ஸோ பார்ட்லயே நம்ம சுத்தி நம்ம வாக்கிங்கும் போய்க்கலாம். ஸோ அதுக்காக வாக் போயிட்டு இருக்கேன். நான் இது வந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இது வந்து நான் என்னோட அம்மாவுக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ 55 வயசுக்கு மேல இருக்கும். ஸோ அவங்கள பார்த்துதான் ரியலி நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ அவங்க வந்து இந்த வயசுல அவ்வளவு அழகா டயட் மெயின்டைன் பண்ணி அழகா வந்து அவங்க வாக்கிங் போயிட்டு அவங்க வெயிட் வந்து நல்லா லாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா திரும்ப அதே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரெஷர் இல்லை, ஹை ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ இவ அம்மா இத்தனை வயசாச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்களே இவ்வளவு கண்ட்ரோல்டா அவ்வளவு ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து ஹெல்த் கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து அங்க பசங்களுக்காக வெண்பொங்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா நாங்க பார்த்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட் வீட்டு இருக்கு. ஸோ அங்க போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோம். ஸோ அதான் அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அதனால அன்னைக்கு நடந்த விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். டயட்ல இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி பசங்களை வச்சுட்டு டயட்ல இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அந்த பசங்க எதை வேணாலும் கேட்பாங்க. அது வேணும் இது வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க, ஜூஸ் குடிப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு சம்மர்னால வெயில்னால ஜூஸ் குடிக்கணும்னு கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம குடிக்காம சாப்பிடாம கூட்டு வரதான் இருக்கிறதுல பெரிய டாஸ்க்கு. ஸோ அதை பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய சேனல், அந்த ஃபர்ஸ்ட் சேனலுக்குரிய யூடியூப் பிளே பட்டன். ஸோ அது வந்து யார் வந்தாலும் நாங்க வந்து அப்படியே ஒரு பீத்திட்டு காமிச்சிருவோம். விஸ்வா வாங்கின அவார்டு எல்லாத்தையும் நாங்க வந்து அப்படியே காமிச்சிருவோம். ஸோ அது மாதிரி இது வந்து விஸ்வாவோட ஃப்ரெண்ட். ஸோ அந்த பையன் வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் சோனா ஃப்ரம் மதுரை சேனலுடைய யூடியூப் சில்வர் பிளே பட்டன் இது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டயட். நான் இப்போ வந்து பிசிக்கலி என்ன மாதிரி நம்ம வந்து விஷயங்கள்லாம் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், பிசிக்கலா நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டேக். டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஹெல்தியா என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா கடையில ஹோட்டல்ல வாங்கி நான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு 1 இயர் பேக்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹோட்டல் வாங்கி சாப்பிட்றது இல்ல. ஸோ ஹோட்டல் சாப்பாடு சுத்தமா அவாய்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் வந்து லைட் ஃபுட்டா எடுத்துக்கணும். ஸோ லைட் ஃபுட் அப்படின்ற பட்சத்துல மேக்சிமம் முட்டை தான் நான் நிறைய சாப்பிட்டேன். ஸோ மார்னிங் பாத்தீங்கன்னா முட்டையிலே நம்ம முட்டை வந்து வெள்ளைக்கோறு மட்டும் சாப்பிடலாம். நான் சாப்பிட்ட விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். இந்த 10 நாள் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றது மட்டும். மேக்சிமம் முட்டை தான் சாப்பிட்டேன். ஸோ லைட் ஃபுட்டா எடுத்துக்கணும். மார்னிங்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், இல்லைன்னா ஏதாவது லைட் ஃபுட்டா சாப்பிடணும். ஒரு கேலரிஸ் வந்து கம்மியா இருக்கிற ஃபுட்டா சாப்பிடணும். நைட்டுக்கும் அது மாதிரி சீக்கிரமா ஏர்லியா சாப்பிட்டுறணும். ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றணும். மதியானம் வந்து நம்ம சாப்பாடு, குழம்பு, கூட்டு அந்த மாதிரி சாப்பிடலாம். ஆனா குவான்டிட்டி வந்து கம்மியா சாப்பிடணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நான் பண்ண விஷயங்கள் என்னன்னு அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே, பிசிக்கலி கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே, இல்ல டயட் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் ஏற்படும். அடுத்தடுத்து நான் என்னென்ன விஷயங்கள் பண்றேன், அடுத்தடுத்து என்னென்ன டயட் ஃபுட்ல எடுத்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோலாவது இல்லைன்னா லாங் வீடியோலாவது ஏதாவது ஒரு வீடியோல நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்றத. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா மார்னிங்கும் நைட்டும் லைட்டா சாப்பிடணும். நைட் டின்னர் வந்து கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடணும். மதியானம் வந்து ரைஸ், கூட்டு, பொரியல் சாப்பிடலாம். ஆனா அளவு வந்து ரொம்ப கம்மியா. நீங்க எப்பயுமே எவ்வளவு சாப்பிடுங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கம்மியாவே சாப்பிடுங்க. அவ்வளவுதான். அது மட்டும் மதியம் டயட் இருந்தா போதும். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ற ஐட்டம் எதுவுமே சாப்பிடாதீங்க. அதெல்லாம் ஃபுல்லா. ஸோ நான் எங்கேயோ வெளியே போயிட்டு இருந்த மாதிரி அப்படியே படப்படப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் போயிட்டு இருந்தேன். ஸோ அது லைவ் போட்டிருந்தேன். நிறைய எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. ஸோ நான் வீடியோவை கூட ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தாலி பிரிச்சு கோர்க்கிறது எல்லா விஷயங்களையும் வந்து நான் வீடியோவா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து அந்த வீடியோ வரும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய டயட் ஐடியாஸ்,
இன்னும் என்ன விஷயங்கள்லாம் போய் நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறலாம், இன்னும் கொஞ்சம் என்னென்ன விஷயங்கள்லாம் மெனக்கெட்டு வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.